ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்யப்படுறதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாரு. இதுதான் ரசிகர்களுக்கும் பிரபலங்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக வேறொரு பொண்ணை ரெண்டாவது திருமணம் செய்யப்படுறதாக ஒரு செய்தி ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அதாவது ஜெயம் ரவி அவர்கள் ரெண்டாவது திருமணம் செய்யப்படுற பொண்ணு யாரு அப்படின்னும், ஜெயம் ரவி அவர்கள் ரெண்டாவது திருமணம் செய்யப்படுறதை பற்றி அவரோட மனைவி ஆர்த்தி தரப்புல இருந்து என்ன பதில் வந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் எந்த சர்ச்சையிலும் சிக்காத ஒழுக்கமான நடிகராக வலம் வருவதன் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்யப்படுறதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாரு. அதுதான் திரைப்பிரபலங்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். மிகவும் ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்து தமிழ் சினிமாவில் ஒழுக்கமான நடிகராகவும் எல்லாருக்கும் பிடிச்ச நடிகராகவும் ஹேண்ட்ஸமான நடிகராகவும் வலம் வந்தவர் தான் ஜெயம் ரவி அவர்கள். ஜெயம் ரவி அவர்கள் வாழ்க்கையில் அவருடைய மனைவி ஆர்த்தி மட்டுமல்லாமல் அவங்க மாமியார் வீட்டிலிருந்து சில பிரச்சனைகள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது ஜெயம் ரவி அவர்கள் நடிக்க வேண்டிய திரைப்படங்களின் கதைகள்லாம் உங்களுடைய மாமியார் தான் தேர்வு செய்வதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி அவர்கள் அண்ணன் இயக்கும் திரைப்படத்தில் நடித்த படங்கள்லாம் ஹிட்டானதாலும் ஜெயம் ரவியுடைய மாமியாருக்கு திரைப்படங்களில் தோல்வியடைகிறதுனால ஜெயம் ரவி அவர்களுக்கு சம்பளம் குறைச்சா கொடுத்துருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஜெயம் ரவி ரொம்பவே பொறுமையாக இருக்காரு. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில் கொடுத்த பிரச்சனை ஜெயம் ரவியால் தாங்க முடியல. ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவி அவர்களும் அவருடைய மனைவி ஆர்த்தியும் பிரிஞ்சிருந்ததாக சொல்லப்படுகிறது. பிரிஞ்சு இருந்தும் ஆர்த்தி அவர்கள் ஜெயம் ரவிக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்ததுனால அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் தான் ஜெயம் ரவி அவர்களை இப்போ விவாகரத்து முடிவை அறிவிச்சிருக்காரு. இதை சற்றும் எதிர்பார்க்காத ஆர்த்தி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த விவாகரத்து சம்பந்தமாக என்கிட்ட எந்த ஒரு விஷயமே என்கிட்ட கலந்தாலோசிக்கலை அப்படின்னும், இந்த விவாகரத்துக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு என்னோட கணவரிடம் மனமிட்டு பேசுறதுக்காக என் கணவரை சந்திக்க நான் சமீப காலமாக பல முறை முயற்சி செய்தேன், ஆனால் கிடைக்கல அப்படின்னும் ஆர்த்தி அவங்களுடைய தரப்புலேருந்து ஒரு சில விஷயங்களில் வெளியிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஜெயம் ரவி அவர்களுடைய நம்பகத்தந்த வட்டாரங்களிலிருந்து ஜெயம் ரவி அவர்கள் ஒரு பொண்ணை ரெண்டாவது திருமணம் செய்யப்படுறதாகவும் சில செய்திகள் விளையாடுறதாகவும் சொல்லப்படுகிறது. நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களில் தன்னுடைய அம்மா அப்பாவிடம் சொல்லும்போது, உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு எது சரின்னு படுதோ நீ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்துக்க அப்படின்னும், ஒருவேளை ஆர்த்தியை நீ டிவோர்ஸ் பண்ணுறாந்தா நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வற்புறுத்தியாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் ஜெயம் ரவி அவர்களும் பிரியா மோகனாருக்கும் திருமண கோலத்தில் இருக்கும் புகைப்படம் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக இருக்கிற பிரதர் திரைப்படத்தோட போஸ்டர் அப்படிங்கிறது தெரியாமல் பலரும் ஜெயம் ரவி அவர்கள் பிரியா மோகனை ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை பதிவிட்டு வர்றாங்க. இப்போ ஜெயம் ரவி அவர்கள் ரெண்டாவது திருமணம் செய்கிறாருந்தா அதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஏண்டா ஜெயம் ரவி அவர்கள் மட்டும்தான் விவாகரத்தை கேட்டு அறிவிச்சிருக்காரே தவிர, ஆனால் ஆர்த்தி அவர்கள் இந்த விவாகரத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. தன்னுடைய பசங்களுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும், தனக்கு தன்னுடைய கணவர் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து விட்டு பெரியராக இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முழு சம்மதம் வேணும், அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக விவாகரத்து கிடைக்கும். ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்யப்படுறேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டதுலேருந்து ரசிகர்லேருந்து பிரபலங்கள்லேருந்து பொதுமக்களின் எல்லாருமே உங்களுக்காக இல்லைனாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்ட்டு பலரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.